செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு பொண்ண 2 நபர்கள் ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஒரு 14 வயசு பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு, ஒரு 17 வயசு பையன் 3 பேரும் வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த 17 வயசு பையன் வந்து வண்டியை ஓட்டிட்டு இருந்திருக்கான். அதுவும் நைட் நேரம் ஒரு வில்லேஜ் ஏரியா. ஓகே, மதுராந்தகம் பக்கத்துல. அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல வந்து சுத்தி யாருமே இல்லை இல்லையா? அதனால வந்து வண்டி போய்கிட்டே இருக்கு. திடீர்னு வந்து அந்த 2 நபர்கள் என்ன பண்றாங்க, வண்டியை மறிக்கிறாங்க. மறிச்சிட்டு இந்த வண்டியும் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பதட்டத்துல அந்த பையன் வண்டியை ரொம்ப த்ராட்டல் கொடுத்து ரேஸ் பண்ணிடுறான். அந்த ரேஸ் பண்ணதுல அந்த வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே இந்த 3 பேரும் கீழே விழுறாங்க. வண்டி ஒரு பக்கம், இந்த பையன் ஒரு பக்கம், அந்த 2 பொண்ணுங்க ஒரு பக்கம். அந்த 14 வயசு பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டுருது. திடீர்னு என்ன பண்றாங்க, இந்த 16 வயசு பையன், இந்த பையனும் அந்த கொஞ்சம் பெரிய பொண்ணு இருக்கு இல்லையா, 16 வயசு பொண்ணு, அந்த அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, அந்த 2 நபர்கள் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. சரி, நான் உங்களை விடுறோம்ப்பா, நீ கிளம்பு அப்படின்றாங்க. அந்த 2 பேர் மட்டும் வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருந்திருக்காங்க, அந்த 14 வயசு பொண்ணை விட்டுட்டு. வேற என்னங்க, அந்த 2 பேரு, அதுல ஒருத்தர் 15 கேஸுக்கு மேல இருக்கு அவர் மேல ஆல்ரெடி. இவர் வந்து உள்ள ஜெயிலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. வெளியே போனா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்பா அப்படின்னு ஜெயிலே இந்த டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ வெளியே வந்தோடனே வந்து அவங்க அந்த இடத்துல ரொம்ப மது இருந்திருக்காங்க. மது இருந்தோடனே அந்த 14 வயசு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணை அப்படியே இழுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ள ரேப் பண்ணியிருக்காங்க. இது பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்னால போக்சோ சட்டம் செல்லுபடியாயிருக்கு. போஸ்கோ சட்டத்துல அவங்க கேஸ் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த 14 வயசு பொண்ணு 2 நபர் ரேப் பண்ணப்பட்டு நைட்ல எந்த உதவியும் இல்லாம அந்த பசங்க அவங்க அங்கேயே போட்டு போயிடுறாங்க. அந்த 2 நபர்கள் அங்கேயே வந்து அந்த பொண்ணை போட்டுட்டு போயிடுறாங்க. இதாவது அந்த பொண்ணை கீழே விட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்களும் உதவிக்கு வரவே இல்லை. இப்ப என்ன நடக்குது, அந்த 14 வயசு பொண்ணு அந்த வலியோட, அந்த ஒரு துடிதுடிப்போட மதுராந்தகத்துல இருந்து செங்கல்பட்டு வரையும் நடந்தே வந்திருக்குங்க. செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்து நடந்தே வந்து நியர்லி ஒரு 12 to 16 கிலோமீட்டர் இருக்கும் ஆஸ் பர் நியூஸ் ரெக்கார்ட்ஸ். அந்த இதில் வந்து நடந்தே வந்து ஒரு ரேப் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய நபர்கள் 2 பேர். அந்த பொண்ணு 9வது தான் படிக்குது. இப்போ என்ன ஆகுது, நடந்தே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நடந்ததெல்லாம் சொல்லி இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மெடிக்கேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட உயிருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லைன்றாங்க. ஆனால் வந்து நிறைய டேமேஜஸ் இருந்தா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுதுங்க. என்னன்னா, நான் ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணி பார்த்தேன். இந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா, சரி தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோதான் கேசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது 2024 மட்டும் 5300 ரேப் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கேங்க தமிழ்நாட்டில் மட்டும். 2023 3400. அதாவது 2022 இன்னும் கம்மி. கோவிட் இது ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரம் கோவிட் வந்தாலும் அது நல்லதுதான் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஆனா லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது வந்து ஒரு 56% வந்து ரேப் கேஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா 30 to 33,000 கேஸ் வருஷம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க. இது உண்மையாலுமே நம்ம மனசு கஷ்டமா தான் இருக்கு. அந்த 2 நபர்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு நபர் வந்து பாலாஜி, அவர் வந்து காக்கா பாலாஜின்னு சொல்றாங்க, வயசு 26. ஸோ அவர் மேலே தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 கிரிமினல் கேஸ் இருக்கு. இன்னொருத்தர் பேர் வந்து தாமோதரன், அவர் வந்து தாமோதர பெருமாள்னு சொல்றாங்க, வயசு வந்து 26. அவர் வந்து ஒரு கட்சி, அவர் வந்து இதுல வந்து ஒரு உறுப்பினராக இருக்காரு. இவர் தான் அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு தள்ளப்பட்டாங்க. அதாவது வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தனால. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தனால நிறைய அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸு, நெக்ஸ்ட் வந்து அண்ணாமலை சார், அவங்களாம் வந்து பிரசன்ட் கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயங்க, என்னதான் நம்ம கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணாலும் அந்த இடத்துல போலீஸ் ரேலி அடிக்கடி வராத ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு அந்த இடத்துல தனியாக போனது பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன்னா நிறைய பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயத்துல அந்த இடத்துல தனியாக போனது இல்லாமல், அதாவது கையில் ஒரு மொபைல் ஃபோன் கொண்டு போயிருந்துருக்கலாம். அந்த பொண்ணு செஞ்சதுல ஒரு விஷயம்னா, இந்த ஒரு ரேப்புன்னு ஒரு விஷயம் நடந்து அங்கேருந்து செங்கல்பட்டு வரையும் நடந்தே வந்திருக்காங்க பாருங்க அந்த பொண்ணு. அந்த இடத்துலையும் 100 கால் பண்ணிருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு பயம், பதட்டம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, இது ஒரு பையனுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாயை புத்தி ஒரு இடத்துல ஒரு கூட்டிகிட்டு போய் நம்மளை ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நினச்சே பார்க்கக்கூடியது ஒரு விஷயம். இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரில.
இந்த மாதிரி நபர்களுக்காகலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன், அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் நடக்கிற மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த ரேப் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக குறையும். ஏன்னா வருஷம் கிரிமினல்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க, எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் விமன்.